அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பெங்காலி லாங்குவேஜில் ரீசெண்டாக ஒரு ஹாரர் சீரிஸாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நிஷித் தக் அப்படின்ற ஒரு சூப்பரான சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இல்லை இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையாக அது பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு அண்ட் கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ளே உங்களை கொண்டு போகிறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே குதிரை வண்டியில் நாராயண் அப்படின்ற ஒரு இசைக்கலைஞர் காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரோட வண்டி நிக்குது. பயந்து போறாரு. யாரா இருக்கும் எதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு பாடல் சத்தம் அங்க கேட்டுக்கிட்டே அந்த சத்தத்தை கேட்டதும் இவருக்குள்ள ஏதோ ஒரு அச்சம். இங்க இருந்து முதல்ல ஓடி ஆகணும் அப்படின்ற மாதிரி கதவை திறக்கலான்னு போக ஏதோ ஒண்ணு கதவை வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. பயந்து போறாரு. அந்த கதவை அடிச்சுக்கிட்டே இருந்த அந்த சத்தமும் உள்ள என்டர் ஆகும்போது இவர் அவங்கள பாக்குறாரு. ஒரு பெண் உருவம், ரெட் கலர் சாரி போட்ட ஒரு பெண் உருவம். அதை பார்த்ததும் பயந்து போக இதுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுக்குள்ள தன்னந்தனியான நிலைமையில தூக்கிடப்பட்ட நிலையில அவர் இறந்து கிடக்கிறார் அப்படின்றத ஊர் மக்கள் பாக்குறாங்க. பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல ஒரு 6 பேர் கொண்ட குழு சோனமுகி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஊருக்கு கார்ல போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ இவங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அந்த ஊருக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவருக்கு பிடிச்ச 5 பெஸ்ட் சிங்கர் இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தவங்க பெண்ணா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் நிஷி கங்கா அப்படின்றதா அவங்க இந்த சோனமுகி ஊரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. ஸோ தாக்கூர் இருக்கா இல்லையா, அவங்களுக்காக கடைசியா ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அது எழுதின 1 வருஷத்துல அவர் இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். ஸோ அந்த லெட்டர் இவங்களுக்கு கிடைக்குது. அது மூலமா அந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. அதுல இருக்க ஒரு நபரான அருண் அப்படின்ற அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நாம அங்க போகலாம். அது மட்டும் இல்லாம அங்க துர்கா பூஜை வெகு விமர்சையா நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவங்க எல்லாரும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த டிராவல் அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணா ஒரு டீ கடையில டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா சோனமுகி அப்படின்ற ஊருக்கு தான் இவங்க போக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த டீ கடைக்காரருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஊருக்கு போனாங்க அப்படின்னா மரணம் மட்டும்தான் வரும். அந்த ஊர் மக்கள் இரவாச்சு அப்படின்னா வெளியே வர மாட்டாங்க. அங்க எந்த திருவிழாவுமே கொண்டாட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கு. சோ நீங்க அங்க போய் சாக போறீங்களான்னு கேட்க இவங்க என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த காலத்துல கூட இந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இருக்கு போலியான்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. இவங்க காரை ஓட்டிட்டு வந்தாலே ஒரு கார் டிரைவர், அவருக்கு இவங்க அந்த ஊருக்கு தான் போறாங்க அப்படின்றது இது நேரம் வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. இப்ப தெரிஞ்சதால நீங்க முதல்ல சொல்லிருந்தீங்க அப்படின்னா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன், அந்த ஊருக்கு என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி இவங்கள ரோட்ல தன்னந்தனியா விட்டு போக இவங்க எப்படி இப்ப அந்த ஊருக்கு போகிறது, ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு முகம் மூடப்பட்ட நிலையில ஒருத்தர் வண்டியை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உதவி கேட்க அந்த நபர் முறைச்சுக்கிட்டே இவங்க எல்லாரையும் கொண்டு போய் அந்த ஊர்ல சேர்க்கிறாருன்னு இருக்கும். ஸோ அந்த ஊர்ல பெரிய ஃபேமிலியா இருந்தது கோஷல் ஃபேமிலி அப்படின்ற ஒருத்தவங்க தான் இப்போ அவங்கள வாழ்ந்துகிட்டு இருந்த பில்டிங் இருக்கு இல்லையா, அது கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. ஊருக்காரங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பூட்டின கதவோட தான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்கன்னு இருக்கும். ஸோ இவங்க போனது கோஷல் ஃபேமிலியோட வீட்டில், அதாவது அந்த அரண்மனையில தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த அரண்மனையை பார்த்துக்கிட்டு இருக்கு கேர்டேக்கர் அப்படின்ற ஒருத்தர். இவங்களை வந்து சந்திக்கிறாரு. நீங்க காலையிலே வருவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா பொழுது போற நேரத்துல வந்து தப்பு பண்ணிட்டீங்க. எது எப்படியோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை கிளீன் பண்ணி அங்கங்க விளக்கல ஏற்றி வச்சிருக்கேன். இதுக்கு மேல நீங்களே பாத்துக்கோங்க. சாப்பாடு வேணும் அப்படின்னா ஆண்கள் யாராவது என்னோட வீட்டுக்கு வாங்க, ஏன்னா பெண் சத்தம் கேட்டது அப்படின்னா நான் கதவு திறக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா ஊருக்குள்ள நிஷி அப்படின்ற ஒரு ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கு. யாராவது பாடுனாங்க அதாவது இரவு நேரத்துல இசை வாசிச்சாங்க அப்படின்னா அந்த பேய் அவங்கள கொல்லும். இதனால ஊர் மக்கள் யாரும் வரமாட்டாங்க. நீங்க இங்க நடக்கிற விஷயங்களை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக இவங்க எல்லாரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அது அங்க இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றத்தையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நிஷி பேய் நம்மள 3 வாட்டி கூப்பிடுமா, அப்படி 3 வாட்டி திரும்பல அப்படின்னா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா, திரும்பிட்டா நம்ம காலி ஆயிடுவோம்பா. இதெல்லாம் அந்த ஆள் சொல்லிட்டு போனது நம்புற மாதிரியாப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டலும் கேள்வியுமா எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டிட்லி அப்படின்ற ஒரு பெண் மட்டும் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒரு சாமி சில பயமுறுத்துற வகையில இருக்கு. அதை பார்த்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஃபீல் ஆகுறது எல்லாமே நாம இங்க ஏற்கனவே வந்த மாதிரி, இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பரிச்சயமான மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது அவங்க இதை பெருசா எடுத்துக்கல. இன்னைக்கு நைட்டு நம்ம இங்க எல்லாருமே ஸ்டே பண்ணுவோம். இதுக்கு அடுத்த நாள் காலையில இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க எனக்கு தெரியும், நான் அவங்கள கூட்டு வரது மூலமா இந்த வீட்டை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்கு கூட்டு வந்தார்லயே அருண் அப்படின்றவர் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களை நான் பார்க்க போயிட்டு வரேன், நீங்க போய் அந்த வயசானவர்கிட்ட ஃபுட்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்ப டிட்லி அண்ட் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சாப்பாட்டை வாங்குவோம். இன்னொரு சைடு அருண் இருக்கா இல்லையா, அவர் தனக்கு தெரிஞ்சவங்களும் பார்க்கலோ அப்படின்ற மாதிரி போக 2த்தையும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. போற வழியில அதாவது டிட்லியும் அவங்களோட காதலன் இருக்காங்க. போற வழியில நிறைய பாடுகள் எல்லாத்தையும் பாடிட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அந்த ஊர்லயே இருக்க வயசான லேடி ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க. பாடுங்க, நல்லா பாடுங்க, நீங்க பாடுனாதான் அவ உங்களுக்காக வருவா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அருண் போனா இல்லையா, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போயிருப்பாரு. அது வேற
வேற யாரும் கிடையாது, இவரை பெத்தெடுத்த அம்மாவை தான் இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த நமக்கு அவங்களோட கான்வர்சேஷன் மூலமா தெரியப்படுத்துறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போயிட்டாருன்னு இருக்கும். இப்போ இந்த மனுஷன் ஊருக்குள்ள வந்தது இவங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. உன்னோட தாத்தா மரத்துல தூக்கிடப்பட்ட நிலையில எடுத்தோம். ஸோ ஸ்டார்டிங்ஸ்ல காமிச்சாங்க இல்லையா நாராயண் அப்படின்றது இவரோட தாத்தாவா தான் இருக்கும். அண்ட் இவரோட அப்பாவும் அந்த நிஷி பையால தான் கொல்லப்பட்டாருன்னு இருக்கும். இப்போ நீ வந்துட்டியடா, என்னமோ நடக்க போகுது, முதல்ல நீங்கிறது கிளம்பு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. இந்த மனுஷன் இதுலலாம் நம்பிக்கையே இல்லை. அவங்க எப்படி இறந்து போனாலும் அந்த பேய் தான் கொன்னுச்சு, அந்த பேய் தான் இந்த ஊர் மொத்தத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சுத்திக்கிட்டே இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல அவங்க என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. சரி நீ இங்கே இரு, நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி உள்ள போக இன்னொரு பக்கம் அந்த 2 பேர் சாப்பாடு வாங்க போனாங்க இல்லையா, அந்த வயசான நபரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பெண் பாடிக்கிட்டே இருக்க வயசான நபர் பயந்து போறாரு. உங்களுக்கு எங்களோட ஊர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே விளையாட்டா தெரியுது, இதுக்கான விளைவுகளை நீங்க அனுபவிப்பீங்க, முதல்ல பாடுறதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்ப இவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியோ, நிக்க மாட்டியா என்னோட ஃப்ரெண்டு தானே நீ, என் கூட நின்று பேசிட்டு போக மாட்டியான்னு சொல்ல இவங்க திரும்புறாங்க. யாரும் இல்ல, லைட்டா பயமாயிடுது. அங்கிருந்து கிளம்பி இவங்க தங்கிட்டு இருக்க இடத்துக்கு போக அப்படியே கட் பண்ண அருண் இருக்கா இல்லையா, தன்னோட அம்மா வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்த மனுஷன் அங்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், நாளைக்கு எல்லாரும் அந்த அரண்மனைக்கு வாங்க, இந்த ஊர்ல அந்த பெண் ஆன்மா இல்ல அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன்னு அம்மா கிட்ட எழுதி வச்சுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்ப. அப்போ இந்த ஊரே பயந்து நடுங்கிட்டு இருக்க ரெட் கலர் சாரி போட்ட அந்த நிஷி அப்படின்ற பைய நமக்கு காமிக்கிறாங்க. இவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் பயந்து திரும்புறாரு. அந்த சமயம் பார்த்து பயங்கரமான நகங்கள் எல்லாத்தையும் அந்த பேய் வச்சிருக்கு, அவரை அந்த இடத்துல சாகடிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த சைடு எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சுத்தமா தூக்கம் வரல. என்ன படுறதுன்னு தெரியாம எழுந்திருக்கும் போது பாடல் சத்தம் கேக்குது. அந்த பாடல் சத்தத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய கதவு மாதிரி இருக்கு. அந்த கதவை திறந்து பார்த்தா இவங்க கூட இருந்த அருண் அங்க தூக்கிலிடப்பட்ட நிலையில அங்க இறந்து கிடக்குறாருன்னு இருக்கும். பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. நாராயண் இறந்து போயிட்டா இல்லையா, அவரோட நண்பர் இந்த விஷயங்களால ரொம்ப பயத்துல இருக்கும்போது கண்டிப்பா இந்த விஷயத்த அந்த நிஷி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பரோட சண்டையை போட்டுட்டு ஆத்தங்கர ஓரமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு பெண் கூப்பிடுற சத்தம் கேட்குது. பயந்து திரும்ப அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அது இவர் அந்த இடத்துல சாகடிக்குது அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்ல ஒரு நபர், அதாவது கூட இருந்த நபர் இறந்து போயிட்டாரு. இதனால மொத்த பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க. இந்த கொலை எப்படி நடந்தது, ஏது நடந்தது அப்படின்லாம் தெரியல, நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது, அதாவது இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது இல்லையா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது வரைக்கும் நீங்க இங்க இருந்து யாரும் போக கூடாதுன்னு சொல்ல அவங்களுக்கு, அதாவது மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்கு, எங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குமோன்னு. யாராவது போலீஸ்காரர் உதவிக்கு போட்டு போக முடியுமான்னு கேட்க ஊர்ல இருக்க யாருமே நைட்டு இங்க தங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால டவுன்ல இருந்து நான் வர வைக்கிறேன், நீங்க என்கிட்ட சொல்லாம எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு போக அப்பதான் அந்த அருண் இருக்கா இல்லையா, அவரோட அம்மா இவங்க தான் அப்படின்றதோ அருணோட சொந்த ஊர் இதுதான் அப்படின்றதோ இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் இது நேரம் வரைக்கும் எங்கேயுமே ரிவீல் பண்ணலையே, இதை மறைச்சதுக்கான காரணம் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அருணோட அம்மா தன்னோட பையன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மூலமா அவங்க ஒரு சில விஷயங்களை இவங்க கிட்ட பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வீட்டுல கோஷல் அப்படின்ற ஒரு ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருந்ததா இருக்கும் இல்லையா, பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய துர்கா பூஜை நடந்தது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல 6 இசை கலைஞர்களோட ராஜசேகர் அப்படின்ற ஒரு நபர் இங்க இசை நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு இசை கலைஞர்களும் ஒவ்வொரு இசை கருவிகளை வாசிக்கிட்டு இருக்க அந்த நாடகம் அழகா நடந்து முடியுது. அப்படியே கட் பண்ண நாராயண் இன்னொருத்தர் இறந்து போனா இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுல ஒரு சின்ன குழந்தை வேலை செய்வாங்க. அதாவது ஜமீனோட வீட்டுல ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை துணிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்கணும் ட்ரை பண்ண, அந்த சின்ன குழந்தைகிட்ட இவங்க 2 பேருமே தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு பிரசன்ட்ல. ஸோ அந்த 6 இசை கலைஞர் இருக்காங்க இல்லையா, அவங்க திடீர்னு அடுத்தடுத்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இறந்து போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களோட வம்சா வழியில வந்த யாருமே இந்த ஊர்ல பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்ததே கிடையாது. அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் இறந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அருண் இறந்து போனது இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சோகமாக இருந்து போக ஆரம்பிக்க இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயத்துல இருக்காங்க. டீட்லி இருக்காங்க இல்லையா, அவங்க தனிமையில நின்றுகிட்டே இருக்கும்போது ஊஞ்சல்ல ரெட் கலர் சாரி அணிச்சுக்கிட்டு ஒரு பெண் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி தோண ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. நீ பயங்கர டிப்ரெஸ்டா இருக்கன்னு நினைக்கிற, நீ கொஞ்ச நேரம் போய் எடுத்த அப்படின்னா எல்லாம் சரியாயிடும் அவங்கள தூங்க வச்சுட்டு போக அப்படியே கட் பண்ண டவுன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டாரு. இவங்கள பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஊருக்காரங்க பாட்டு பாடின பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் அதை கேட்கல. அப்படியே கட் பண்ண இங்க தூங்கிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா டிட்லி, அவங்க பக்கத்துல ஊருக்குள்ள ஒரு வயசான லேடி இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த லேடி புளியாலான ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும், அதை செஞ்சு இவங்க கிட்ட கொண்டு வந்து நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு தெரியும், உங்களுக்காக தான் இதை கொண்டு வந்து நீங்க இதை சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க கண் திறந்து பார்த்ததும் பயந்து போறாங்க, அலற ஆரம்பிக்கிறாங்க. மொத்த பேரும் ஓடி போய் பார்க்க இந்த வயசான லேடி பயமுறுத்துற தோரணை
விசாரணையில இருக்காங்க, யார் எவர் அப்படின்றதெல்லாம் தெரியல. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி அவங்கள அனுப்பிவிட அப்படியே கட் பண்ணா டிட்லி அண்ட் கூட இருக்கவங்க எல்லாரும் படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குது. இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்கன்னு இருக்கும். படிக்கட்டு மேல ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும். அங்க இருந்து பாடல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரொம்ப இனிமையான பாடலா இருக்கும். அந்த பாடலை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க திடீர்னு அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பின்னாடி ரெட் கலர் சாரியோட ஒரு உருவம் சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி நமக்கு காமிக்க அப்படியே கட் பண்ணி ஓட ஆரம்பிச்சவங்க தன்னோட ரூமுக்கு வராங்க. அங்க இருக்க கண்ணாடியை பார்க்கும்போது இது ஒரு கொலை அப்படின்ற மாதிரி இவங்கள மாதிரியே ஒரு உருவம் ரெட் கலர் சாரி போட்டு நின்றுகிட்டு இந்த விஷயத்த சொல்லும் போது பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா வெளியூர்ல இருந்து வந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. பாடல் பாட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஆனா கேட்கறதா தெரியல. நைட்டு தூங்கணும், அதுக்கான வேலைகளை பாடல் மூலமா பாடிக்கிட்டே எடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ரெட் கலர் போட்ட உருவம் இருக்கு இல்லையா, அது இவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிக்குது. தன்னோட நகங்கள் எல்லாத்தையும் பயங்கர ஷார்ப்பா வச்சுக்கிட்டு இவர்கிட்ட போக அந்த இடத்துல நெஞ்ச புடிச்சுக்கிட்டு பொத்துன்னு விழுந்துடுறாருன்னு இருக்கும். ஸோ இவரோட சடலம் ஓரமா இருக்கும்போது அந்த வயசான லேடி உள்ள வராங்க. நான் பாட்டு பாடாதன்னு சொன்னேன், கேட்டியா? உன்னோட பாடல் தான் நீ இறக்குறதுக்கு காரணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இன்னொரு நபர், அதாவது அந்த வீட்டை சேர்ந்த இசைக்கலைஞர்கள்ல ஒருத்தரா இருக்கா இல்லையா, அவரும் அந்த ரெட் கலர் பேயால சாகடிக்கப்படுறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியா இங்க கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. கட் பண்ணி பிரசன்ட்ல இப்போ அந்த போலீஸ்காரர் இறந்து போயிட்டார். இதனால ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. உங்களால தான் இந்த கொலைகள் நடந்திருக்கு, முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி இவங்களை திட்டிக்கிட்டே இருக்கும்போது நேத்து அந்த நடந்த சம்பவத்துல இருந்து டிட்லி ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. இவங்க இப்படி சொன்னதால என்ன நடக்குமோ அப்படின்ற சிந்தனையில இருக்கும்போது போலீஸ்காரர் உள்ள வராரு. ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இப்போ எங்க கூட இருந்த போலீஸ்காரர் இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் நீங்க சொல்றதாலலாம் இவங்க ஊரை விட்டு அனுப்ப முடியாது, இவங்க இங்கதான் இருந்தாலும் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க எல்லாரையுமே அங்க தங்க வைக்கிறாரு. ஏற்கனவே குழப்பத்துல இருக்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அந்த கேர்டேக்கர் இருக்கா இல்லையா, நான் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு சைட்ல காரணமா இருந்திருக்கேன் மேடம். இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அருண் சார் என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து வர எல்லாருமே இந்த அரண்மனையில தான் தங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. அப்படி நான் அந்த பணத்தை வாங்காம உங்களை அனுமதிக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா நீங்க உயிரோட இருந்திருப்பீங்கம்மா, எல்லாமே என்னாலதான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போக இவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ அருண் இங்க இருக்கிற எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி நிரூபிக்க வைக்கணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணியிருப்பாரு. அது இப்ப தவறா போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இவங்க உணர அதே சமயத்துல அந்த வயசானவரும் இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்றத என்னோட அப்பா காலத்திலே அவர் கண்டுபிடிச்சிட்டார், அதனாலதான் நாங்க இந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி வர்றதில்லை. அதையும் தாண்டி பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பார்த்துட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருக்க இவங்களும், அதாவது டிட்லியும் மேல ஒரு சவுண்டு கேட்டது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அங்க யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கூட இருக்கவங்க கடுப்பாக்குறாங்க. வேகமா அந்த ரூம் உடைக்கணும்னு போறாங்க. ஏற்கனவே பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இதுல இது தேவையாப்பா அப்படின்ற மாதிரி அந்த கேர்டேக்கர் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. இவங்க கேட்கறதா தெரியல, எனக்கு பேய் மேலாம் நம்பிக்கை இல்லை, இது உள்ள இருக்க ஏதோ ஒரு அமானுஷம் தான் எங்களை கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்னா அது முதல்ல என்ன கொல்லட்டும் அப்படின்ற மாதிரி உடைச்சுக்கிட்டு உள்ள போக அங்க ஒரு பெரிய பியானோ இருக்கு. அது கூடவே செவுத்துல ஒரு பெண்ணோட போட்டோ ஒன்று மாட்டப்பட்டிருக்குன்னு இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் அவங்க ஒன்னா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகபாவனைகள் மாற ஆரம்பிக்குது. அந்த போட்டோவை பார்த்ததும் அதுல இருக்க சாரி என்னோட சாரி அப்படின்ற மாதிரியும் அங்க இருக்க பியானோ மூடப்பட்ட நிலையில தான் இருக்கு, அது யார் கொடுத்தா, அது என்ன பியானோ அப்படின்ற வரைக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு புட்டு வச்சுக்கிட்டே இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது கூடவே இவங்க ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உணர்றாங்க. ஆனா என்னன்னு புரியாம அவங்கள அங்க இருந்து கூட்டு போக இந்த குரூப்ல இருக்க 2 பேர் மட்டும் தனிமையில பேசிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள கண்டிப்பா அந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சாரியை பார்த்ததும் அது என்னோட சாரி தான் அப்படின்ற மாதிரியும் பியானோவை பார்க்காமலே அது என்ன மாடல் அப்படின்ற வரைக்கும் சொல்லிட்டா எனக்கு என்னமோ அவ மேல சந்தேகமா இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் முதலா கதவு உடைச்சிட்டு உள்ள போனார் இல்லையா, அவர் தனிமையில இருக்கும்போது அந்த பேயோட பிரசன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற விஷயங்களை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த வயசான லேடி இருக்காங்க இல்லையா, மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்து நின்னுகிட்டே அவங்க கூட பண்ணா இங்க இருந்து ஓடி போயிடு, இந்த விஷயங்களை யாருக்கும் சொல்லாத, காட்டு வழியா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. அவங்களோட கேங் மொத்தம் வந்துட்டாங்க. வயசான லேடியை அங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க. அது அப்படியே கட் பண்ணி இந்த கேங்ல இருக்க இன்னொரு நபரை காமிக்கிறாங்க. அவரோட அம்மா 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டு இருப்பாங்க. இறந்து போறப்போ இவரோட அம்மா ஒரு புத்தகத்தை கொடுத்திருப்பாங்க. அந்த புத்தகம் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரியும் தன்னோட அம்மாவோட பிரசன்ஸ் இங்க இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க பயந்து போறாரு. இந்த விஷயங்களால யோசிச்சுக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கிறாரு. பட்டுன்னு கண் விழிக்கிறாரு. ஏதோ ஒரு சத்தம் இவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்க வேகமா ஹீரோயின் இருக்காங்களே அவங்கள போய் எழுப்புறாரு. உடைக்கப்பட்ட அந்த ரூம் இருக்கு இல்லையா, பியானோல வச்சிருப்பாங்களே, அந்த ரூமுக்குள்ள போய் தன்னைத்தானே அறியாம அந்த பியானோவை பயங்கரமா வாசிக்கிட்டே இருக்கு. ஹீரோயினோட முகம் இங்க மாற ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சிந்தனைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வாசிச்சு முடிச்ச அந்த கையோட என்ன
என்ன தெரியலையா, நான் தான் நிஷி, நான் தான் உன்னோட தோழி அப்படின்ற மாதிரி பெண் குரல்ல பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக். ரவீந்திரநாத் தாகூர் இருக்கா இல்லையா, இந்த ஜமீனோட வீட்டுக்கு வரும்போது அழகான ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பாடல யார் பாடிக்கிட்டு இருக்கான்னு கேட்க ஜமீன்தாரோட பொண்ணான நிஷி தான் பாடிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த பாடலை தாக்கூர் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இது கூடவே சின்ன வயசுல இப்படி ஒரு புரிதல், அந்த குழந்தை பாடல உள்ளத்தின் மூலமா பாடுது அப்படின்ற மாதிரி அதை ரசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி அந்த இசைக்கலைஞர்கள் இறந்து போற பிளாஷ்பேக் இருக்கு இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நபர் இறந்து போய் கிடக்குறாரு, கிணத்துக்குள்ள கட்டி தொங்க விடப்பட்ட நிலையில இறந்து போய் கிடக்குறாரு. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல என்ன உனக்கு தெரியலையா, நான் தான் உன்னோட பெண் தோழி அப்படின்ற மாதிரி அந்த நபர் பெண் வாய்ஸ்ல பேசினா இல்லையா. இதனால அந்த லேடி இவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்க பட்டின இவரோட கேங் மொத்தமும் வராங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பெண் வாய்ஸ் பேசினார் இல்லையா, அவரை ஓங்கி பலார்னு ஒரு மயக்கம் போட்டு வெல்றாரு. அப்படியே கட் பண்ணா நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் நினைச்சு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அமைதியா நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த கேர்டேக்கர் இவங்களை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி வர ஊருக்குள்ள அந்த பெண் பேய் எல்லாரையும் சாகடிக்குது அப்படின்றத தெரிஞ்சதும் பாதி பேர் பயத்துல இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல கிணத்துல கைத்துல கட்டப்பட்ட நிலையில ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் அந்த நிஷி கொண்டுடும் அப்படின்ற பயத்தாலதான் தன்னைத்தானே கயிறு கட்டி கிணத்துக்குள்ள குதிச்சுக்கிட்டார் அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நேத்து அடிச்சு மயக்கம் போட்டு விழுந்தாரு அந்த நபர் கண் விழிக்கிறார் அப்படின்ற தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. சோ வேகமா போய் அவர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ண அவருக்கு நேத்து என்ன நடந்தது அப்படின்றது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்ல. எதுக்காக நம்ம அந்த ரூமுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. இதை நினைச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நபருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நான் அந்த லெட்டர் கொடுத்தா இல்லையா, அந்த லெட்டரை நீ அவகிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த சத்தம் இவரோட காதுகளுக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்க பயந்து போறாரு. யாரும் இல்லாத நேரமா பார்த்து ஹீரோயின் கிட்ட அந்த லெட்டரை பத்தி சொல்ல, ஆனா அது எங்க இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது புரியல. லெட்டரை கொடுத்துருன்னு மட்டும்தான் அந்த வாய்ஸ் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தது. மேபி அந்த ரூமுக்குள்ள இருக்கலாம், நம்ம அங்க போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ள போய் அங்க இருக்க போட்டோ முத கொண்டு பியானோ வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையா பார்த்துக்கிட்டே இருக்க அந்த இடத்துல தான் அந்த வயசான லேடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவங்க அங்க வராங்க. உங்களோட லெட்டரை தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்க, அது இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கரெக்டா அந்த லெட்டரை எடுத்து கொடுக்க அவங்க அந்த லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நிஷி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக எழுதப்பட்ட லெட்டரா தான் அது இருக்கும். நிஷி, நான் இந்த லெட்டரை வேகமா எழுதிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா என்னோட கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சு, உனக்காக நான் 2 புடவைகள் அனுப்பி வச்சிருக்கேன், கொல்கத்தால நிறைய புடவைகள் இருக்கு, நாம நினைச்ச விஷயங்களை இங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்களோட கேங் அங்க வந்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் இந்த கொலை எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வயசான லேடி அங்கிருந்து அடிச்சு துரத்தலான்னு ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து அந்த பெண் வாய்ஸ்ல எடுத்தா இல்லையா அந்த நபர், அவரோட கண்களுக்கு அந்த ரெட் கலர் சாரி போட்டு உருவம் அங்க இருந்து போகிற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. தன்னோட நண்பர்களோட கூட்டத்துக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்றத உணர்ந்துகிட்டு வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழுந்து தலையில அடிபட்டு அந்த இடத்துல இறந்து போறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இப்போ கூட இருந்த இன்னொரு நபர் இறந்து போயிட்டார். இதனால போலீஸ்காரங்க மறுபடியும் உள்ள வராங்க, இந்த பணத்தை எடுத்துட்டு போறாங்க. மேற்கொண்டு இந்த கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க அந்த சமயத்துலதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த வயசான லேடி இருக்காங்க இல்லையா, இவங்களே சுத்தி வந்ததுக்கான காரணமும் அவங்க பண்ணா இங்க இருந்து ஓடி போயிடு, இந்த காட்டு வழியா தப்பிச்சு போயிட்டு இங்க நடந்த விஷயத்த சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுவும் என்ன அப்படின்றது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பண்ணா அப்படின்ற கேரக்டர் வேற யாரும் கிடையாது, அந்த வயசான லேடி தான். ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஹீரோயினை மாதிரியே இருக்க ஒரு பெண் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறாங்க, பயந்து போறாங்க. இந்த குட்டி பொண்ணுகிட்ட இந்த விஷயங்களை சொல்லிட்டு இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத, அந்த காட்டு வழியா ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஓடி போன பெண் தான் இந்த வயசான தோற்றத்தில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கிற அதே சமயத்தில் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்குள்ளே போகுது. தொடர்ச்சியான இசைக்கலைஞர்கள் இறந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, இன்னொரு இசைக்கலைஞரை அந்த நிஷி அப்படின்ற போய் ஃபாலோ பண்ணுது. அவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக பயந்து போறாரு. வேகமா அந்த அரண்மனைக்குள்ள ஓடி வந்து, எனக்கு தெரியும் நிஷி, நீ தான் இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் முன்னாடி வா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க நபர், ஐயா இந்த வீட்டை விட்டு ஜமீன்தாரோ அவரோட மனைவியும் போயிட்டாங்க, அவங்க இங்க இருந்து போறதை என் கண்ணால பார்த்தாங்கன்னு சொல்ல இவருக்கு குழப்பமா இருக்கு. அப்போ நம்மளை சுத்திக்கிட்டு இருக்கு இப்ப யாரா இருக்கோ அப்படின்ற யோசனையில நின்றுகிட்டே இருக்க கட் பண்ணி பிரசன்ட்ல. ஸோ ஹீரோயினுக்கு அந்த லேடி யார் என்ன அப்படின்றது புரிஞ்சிருச்சு. இதனால காட்டுக்குள்ள அந்த வயசான லேடியை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. உங்க காட்டுக்குள்ள ஒரு பர்டிகுலர் பகுதியில தான் தங்கிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். ஸோ அங்க போய் அந்த வயசான லேடியை பார்க்க அவங்களுக்கும் இப்போவாச்சு நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, உங்களுக்காக தான் இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட அழுதுகிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இந்த பிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரோட பொண்ணான நிஷி அப்படின்றவங்களும் அவங்களோட நண்பரையும் நமக்கு காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல டிட்லி அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இங்க அவங்களோட நண்பரா இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் உயிர் பிரியாத நண்பர்களா இருப்பாங்க. இந்த சைடு நிஷி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும். அவங்களோட கணவர் தான் ராஜசேகர் அப்படின்ற மாதிரி 6 இசைக்கலைஞர்களை வச்சு பாடல வச்சிருப்பாரு அந்த நபரா. ஸோ இவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரியறவங்க தான் அந்த குட்டி பொண்ணான
ஹீரோயினான பன்னா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சிட்டு ரவீந்திரநாத் தாக்கூர் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களோட வீட்டுக்கு வராரு. என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க வராதது எனக்கு வருத்தமா இருந்தாலும் இப்போ வந்து சந்தோஷமா இருக்கு. என்னோட மருமகனோட சேர்ந்து இந்த 6 இசை கலைஞர்களும் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்கன்னு சொல்ல அவர் இவங்க பாடலை கேட்க ஆரம்பிக்கிறாரு. இனிமையான பாடல் தான். அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு இந்த பாடலை நிறுத்த சொல்லிட்டு நிஷி இருக்காங்க இல்லையா அவங்கள பாடலை பாட சொல்றாரு. அவங்க பாடல் பாடி முடிச்சதும் ராஜசேகர் நீ பாடினது ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப காலத்துக்கு இந்த பாடல் நின்று பேசதான் போகுது. ஆனா என்ன நீ உன்னோட உயிர்ல இருந்து இந்த பாடலை பாடல. நிஷி அதை பண்றா. சோ நிஷி பாடுறத என்னாலும் கைவிட்டுற வச்சிடாத. அவளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நபர் சிரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண 2 நண்பர்களும் பேசிக்கிறாங்க. என்னோட கணவர் தாக்கூர் சொல்லிட்டு போனதுல இருந்து டெய்லி என்ன பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. எனக்கு அது சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் புது கல்யாணம் பொண்ணு அப்படிதான் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவங்கள கலாய்ச்சிக்கிட்டே இருக்க இவங்களும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணி துர்கா பூஜை அன்னைக்கு இவங்க தான் ஒரு பாடல, அதாவது இந்த நிஷி இருக்காங்க இல்லையா இவங்க தான் ஒரு பாடலை பாடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தாக்கூர் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தாக்கூர் வர முடியாததால ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அது கூடவே ஒரு இசைக்கருவியை இவங்களுக்காக கொடுத்துருப்பாருன்னு இருக்கும். ஸோ இந்த லெட்டர் தான் ஸ்டார்டிங்ல 6 பேர் கொண்ட குழு உள்ள வந்திருப்பாங்க இல்லையா அவங்க பார்த்துட்டு தாக்கூருக்கே பிடிச்சவங்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த லேடியை தேடி தான் ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு இங்க சிம்பாலிக்கா காமிச்சிட்டு இப்போ தாக்கூர் வரல. இதனால இவங்க சோகத்தோட இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட் இவங்களுக்கு ஆறுதல் படுத்தி இவங்களை பாடல் பாட அனுப்பி வைக்க இவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயத்த இவங்களோட ஃப்ரெண்ட் மறைமுகமா நின்று பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தால பயந்து போறாங்க. அண்ட் பண்ணாவை பாக்குறாங்க. இந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு முதல்ல இங்கிருந்து ஓடிட்டு போனா காட்டு வழியா ஓடிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அங்க இருந்து அனுப்பியிருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அரண்மனையை மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்னோட கண்களுக்கு உறக்கமே இல்ல. நீங்க இப்போ வந்துட்டீங்களம்மா, இப்போ நான் உங்க மேல படுத்து கொஞ்சம் தூங்கிக்குவா. இன்னைக்கு நாம எனக்கு நிம்மதியா தூக்கம் வருதுன்னு இவங்க மேல சாஞ்சு தூங்கிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஹீரோயினோட கேங் மொத்த பேரும் வராங்க. அந்த லேடி இவங்களை கொண்டு போயிருப்பாங்களோ இல்ல ஊருக்கே இந்த வயசான கிளவி சூனி ஏதாவது வச்சிருக்கா அப்படின்ற கோணத்துல யோசிச்சுக்கிட்டே இருக்க போலீஸ்காரர் அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வர கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கு. இதுக்கு மேல ஒரு உயிர் கூட போகக்கூடாது. முதல்ல நீங்க இருந்து கிளம்புங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல எல்லாரும் அதுக்குண்டான வேலையை பார்க்கலான்னு போக ஹீரோயின் தடுத்து நிறுத்துறாங்க. நான் இந்த இடத்தை விட்டு வரல. வரப்போற துர்கா பூஜைக்கு இங்க ஒருத்தர் வர வேண்டி இருக்கு. அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னோட நெருங்கிய நண்பர்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்காக இங்க இருந்து அந்த உதவியை பண்ணி தர முடியுமான்னு கேட்க இவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்லாம் தெரியாது. ஆனா இதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் காமிச்சு அப்படியே கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக்ல ஒரு நபர் அவங்க உயிரோட இருக்கும் போது எப்படி ஆவியா வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற குழப்பத்துல இருந்தா இல்லையா அங்க போக ஆரம்பிக்குது. இதை பத்தி யோசிச்சுட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது என்ன நான் இறந்து போயிட்டேன்னா உயிரோட இருக்கேனா அப்படின்ற குழப்பத்துல இருக்கியா, எதுவா இருந்தாலும் சரி நீ இப்ப சாக போறது உறுதி அப்படின்ற மாதிரி அவரை நோக்கி அந்த ரெட் கலர் சாரி போட்ட உருவம் நடந்து வந்துகிட்டே இருக்கு. இவர் அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவரோட தலை துண்டா அறுக்கப்பட்டு அந்த இடத்துல சாகடிக்கப்பட்டார் அப்படின்றத காமிச்சு கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. சோ துர்கா பூஜையை நடத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா அந்த வேலைகளை நடக்க ஆரம்பிக்க முதல் முறையா ஊருக்குள்ள இசை சத்தம் கேட்க ஆரம்பிக்குது பல வருடங்கள் கழிச்சு. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கர ஆத்தத்தோட இங்க என்ன நடக்க போகுதோ அப்படின்ற கோவத்தோட ஒரு பக்கம் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த பூஜை நடக்கிற அதே சமயத்துல ராஜசேகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தா இல்லையா பிளாஷ்பேக்ல அந்த 6 இசைக்கலைஞர்களை வச்சு வாசிச்சிருப்பாரு. அவரோட பையனான ருத்ரசேகர் அப்படின்ற ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ள வராரு. காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியான கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க இந்த இடத்தோட நபருக்கு தகவல் சொன்னதால இவர் இங்க வராரு. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து யாரை கேட்டு இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. நிஷி பாடணும் அப்படின்ற மாதிரி அழகான பாடல இந்த துர்கா பூஜை அன்னைக்கு பாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அதே சமயத்துல இந்த 6 இசைக்கலைஞர்களும் அத்தனை பேர் முன்னாடி ஒரு பொண்ணை பாட வச்சு நம்ம எல்லாரையும் அந்த தாக்கூர் கேவலப்படுத்திட்டாரு. போக போக அந்த பொண்ணு ஆட ஆரம்பிச்சு நம்மளே தாண்டி போயிடுவா போலியே அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் அவங்க பாடல் பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களோட கழுத்தை யாரும் நெரிக்கிறாங்க. அது யாருன்னு இப்போ நமக்கு காமிக்கிறாங்க. ராஜசேகர் இருக்கா இல்லையா அவர் தான். அதாவது தன்னோட கணவர் கையால நிஷி சாகடிக்கப்படுறாங்க. என்ன தாண்டி நீ அழகா பாடுறியா, உனக்கு இந்த உயிர் இருந்தா தானே நீ பாடுவ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே அவங்கள சாகடிக்க. சோ இதனால இந்த விஷயத்த பார்த்து பண்ணா கிட்ட சொல்லி அங்கிருந்து ஓடிப்போ அப்படின்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ டிட்லியா இருக்க இவங்களுக்குள்ள தெரிஞ்சு போயிடுச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிறப்புல இப்போ இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்னும் சில விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் சொல்லி நிஷீரை இவங்க கொலை பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட உடல ராஜசேகர் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கான். அது என்ன இடம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி ராஜசேகரோட பையன் கிட்ட கேட்கும்போது அவர் பயங்கர கடுப்பாயிட்டாரு. இவ்வளவு விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறேன்னா உனக்கு எத்தனை வயசுமா இருக்கணும், 100 வயசு இருக்குமோ, 85 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சொல்றியே, இதுல இருந்தே தெரியவானா நீ சொல்றது எல்லாமே
எல்லாமே பொய்னு. எது எப்படியோ ஒண்ணு கூட, அதாவது என்னோட பெர்மிஷன் இல்லாம இந்த இடத்துல இருந்து ஒண்ணுமே மாறக்கூடாது, அப்படி மாறிடுச்சுன்னா நீங்க பெரிய கான்சிக்வன்சஸை சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பகிச்சிக்கிட்டு அங்கிருந்து கார்ல வேகமா போய்கிட்டே இருக்க. பட்டுன்னு கார் நிக்க ஆரம்பிக்கிட்டு அந்த ரெட் கலர் உருவம் இருக்கு இல்லையா, இவரை நோக்கி வந்துகிட்டும் இவரை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. என்ன படுறதுன்னு தெரியாம தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னு அந்த அரண்மனைக்கே ஓட ஆரம்பிக்கிறாரு. என்ன நீங்க தான் காப்பாத்தி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, எனக்கு தெரியும் நீ வருவேன், இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அப்பா இவரோட அம்மாவை சாகடிச்சிட்டாரு. அந்த சமயத்துல ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க போயிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க போலீஸ் கிட்ட போய் சொல்லி சரண் அடைஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினை இவர் அந்த இடத்துல கற்பழிச்சுட்டு சில விஷயங்கள்லாம் மறைஞ்சு போறது நல்லது, அதுல நீயும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இவங்களை தீயிட்டு சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இவரோட மனைவி இப்போ உயிரோடு இருக்க மாதிரி செட் பண்ணோம். அதனால ஒரு பொண்ணு கூப்பிட்டு இவரோட மனைவியோட போட இருக்கு இல்லையா, அதை கட்டிக்கிட்டு இவரோட மனைவி இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேல் ஆகி முடியுது. ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற இடத்துக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க இங்க இறந்து போயிட்டாங்க. அதனாலதான் இந்த ஊர்ல பேயா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இறந்து போற தருவாயில, அதாவது இங்க இருந்து போன ராஜசேகர் இருக்கா இல்லையா, சாகுற தருவாயில இந்த விஷயத்த பையன் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. சோ தான் தெரிஞ்சும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு இருக்கும். இப்போ உயிர் பயத்தால அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு அது கூடவே அந்த பிணம் எங்க இருக்கு அப்படின்றத ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு சில விஷயங்கள் அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இறந்து போனது நிஷி மட்டும் கிடையாது, அவ வயிற்றுல இருக்க குழந்தையும் தான் சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. சோ அவங்க முதலா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. இது அந்த பாடல் பாடி முடிச்சது தன்னோட கணவர் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்குள்ள இப்படி நடந்து போயிடுச்சு. அண்ட் கூட இருக்க இசைக்கலைஞர் இருக்காங்க இல்லையா, அவங்கள எதுக்காக சாகடிச்சாங்க அப்படின்னா நிஷி சாகும் போது அவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் இருந்திருப்பாங்க, காப்பாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. சோ அவங்க பண்ணதுக்கான பலனை தான் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நபரும் அந்த டெட் பாடி எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணிட்டாரு. இந்த சாமி சிலை ஒண்ணு காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி தான் அவங்களோட உடலை என்னோட அப்பா புதைச்சாரு அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணிட்டு அங்க இருக்க முடியாம வேகமா ஓடிக்கிட்டே இருக்க. திடீர்னு அவர் கத்துற சத்தம் கேக்குது. எல்லாரும் வந்து பாக்குறாங்க, இறந்து போய் கிடக்குறாரு. சோ சாபத்துக்கு ஆளானவங்க எல்லாருமே இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம். அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. உங்களாலதான் பல வருடங்கள் கழிச்சு இந்த ஊர்ல இசை சத்தம் கேட்க போது துர்கா பூஜையை நாங்க கொண்டாட போறோம், அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்க மிச்சம் இருக்கிற தன்னோட நண்பர்களோட அங்கிருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பா பூஜையை நான் கலந்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைச்சு போய்கிட்டே இருக்கு. சோ அவங்களோட ஆன்மா இன்னும் இந்த ஊர்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை காமிச்சு இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.